வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். நீங்கள் 200 ஒன்றும் இல்லை, 500 நடிப்பீங்க. ஆமாம், இன்னும் கதாநாயகன் பலரும் நடிப்பீங்க. போஸ்டர் அனுப்பிச்சாரு. நான் உண்மையிலே இதை எதிர்பார்க்கல. சம்பத் ராமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராமின் சின்ன படமோ பெரிய படமோ. நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா? இந்த படத்தை வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா? ஆமா, சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழலில் நான் வந்திருக்கேன். இப்போ இருந்தாலும் சுருக்கமா நம்ம ஒரு மனவர்த்தத்தை பதிவு பண்ணி ஆகணும். நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். ஆமா, அந்த பாமும் ஒரு வடை வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த் ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. ஆனால் பல விட ஒரு பாம் 10 விட வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெடிக்க வைக்க வேணாம் அதை. ஆனால் ஒன்று சினிமா போகிறது ஒன்று தான். இங்கே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்களும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமலே ஃபஸ்ட்டு படத்துலேயே மனிதத்தின சார் மாதிரி ஆளுங்க பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்லணும்னா, இங்கே வெற்றி அடைறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையாக நேசிச்சு, உண்மையாக உள்வாங்கி இதில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அவ்வளோதான். இல்லை டிஎஃப்டி அது அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. சினிமாவில் வெறி ஜெயிக்கணும் வெறியில் வந்திருக்காரு. கண்டிப்பாக நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடாக உருவாகனுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் டிஎஃப்டி குறைச்சிக்கிறேன். நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மையோடு சொல்லிடணும். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றி கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு இருக்குது, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த் ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை விழிகள் தான் டிஎஃப்டிக்கு புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த் ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினாங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த் ராஜா போல பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட்டு போடுவார். முறை அவர் பொங்கி எழுந்திருக்காருன்னா ரோசம் வரும்ல. தான் படித்த ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணால் ரோசம் வரும்ல. இந்த படத்தில் முக்கியமாக 2 பேரை பாராட்டி வேணும். அது 2 பேரும் ஜாம்பரம் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துடுறாங்க. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் ஹிட்டு. அது பச்சை முந்திரியை பற்றி நம்ம கூட ஒரு தெரியல. பாம்பின் கால் பாம்புரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனுடைய இதை இன்னொரு கவிஞர், அதாவது உதயகுமார் சாரும் கவிஞர் தானே, பாடலாசிரியர்.
அவன் பச்சை முதியோர் டிவியில் வார்த்தை நினைச்சான். ஆனால் அதுக்குள்ளே அவர் பாருங்க எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் புத்தி போகல. பச்சை முதிரா பச்சை அம்மா பச்சை போகணேனே அதுக்கு அவர் பல அர்த்தம் ஆகல. அப்பாவும் அப்பாவையும் புள்ளியை மாட்டி விட்டார். என்ன பற்றி பச்சை முந்திரன்னா அவன் பசு மரத்து ஆணிப்போம்ல, அது மாதிரி நினச்சி போண்டேனே. ஓகே, உங்கள் ஏரியா நினைக்கிறேன் முந்திரி விளையிற ஏரியா பாருங்க. அதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்துருக்கு. அதில் 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்றைக்கும் ஒரு பேரோடு இருக்காருன்னா ஆண்டம் கொடுத்த வரேன் சார். இன்னொன்று சினிமாவில் அதிசயம்னா என்னென்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையாக இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சரி பரணி சார் அவ்வளோ எளிமையாக இருப்பார். இவர் தான் அந்த படம்லாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவரு திருமணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதான் எங்கள் சம்பத் ராம். அவரும் அதே தான் 25 வருஷமாக இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணித்து இன்னைக்கு ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி பாரு சம்பத் ராம் மாறுபட்ட இடத்துல அவர் ஹைலைட் பண்ணுற அளவுக்குன்னா முழுக்க சொல்கிறேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு 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 முயற்சி முயற்சி முயற்சி. எங்கேயுமே அவர் வந்து ஓகே நடிச்சிட்டான் சோத்து முடியாது. இன்னமும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும் இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி. நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு 25 வருஷம் நடிகர் இன்னும் எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்காரு. நீங்கள் 200 ஒன்றும் இல்லை 500 நடிப்பீங்க. ஆமாம், இன்னும் கதாநாயகன் பலரும் நடிப்பீங்க. அவர் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லலை, பாட்டாக சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார். இயக்குனருக்கே உள்ள ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிக்குவோம். ஆனால் 4 சீன் தான் இருக்கு, அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரு தாங்கியிருக்க மாதிரி நினைப்பார். நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான். ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும் அது 4 ஹீரோ இருப்பாங்க, அதிகமாக ஒருத்தராக இருப்பான். என்னன்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்கள். திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதனால நீ சிஎம் ஆயிட்டார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் பலர் தண்ணி காட்டுவார், அவருக்காக தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. இனிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றாரு. இது நான் சொல்கிறது. நீங்கள் இதை 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு போல இருக்கு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க போர்ஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர். விஜய் வாடா ஓடா அவங்க சொல்ல இருக்குல்ல அப்படியே ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லாம் சொல்லி அவங்க முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு, என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏன்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான்
இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு கால்ஷீட் கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படித்தான் இயக்குனர்களாக நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேரனும் எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். ஓகே, இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிக்கா தெரிஞ்சுது. முதல்ல பாட வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில்குமார், மிரட்டிட்டார் சார். திருப்பி நான் பாருங்க, நீங்கள் அடியே சண்டைக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் இல்லை சார். ஒவ்வொரு ஃப்ரேம் சரி அவ்வளோ அழகா ஃப்ரேம் சின்ஸ் அப்படி இருக்கு. ஒரு செடிக்கு வச்சா அந்த செடிக்கு ஒரு போர்க்கணும் ஒரு செடி வச்சு அழகா ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கேமரா சென்டர். அதுக்கடுத்து மிஸ்டர் பரணி சார் எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டாரு. அதே மாதிரி எடிட்டிங் நல்லா சூப்பர். நடுநாடு சீக்கிரம் படம் முடிஞ்சு சென்சார் ஆயிடுச்சா? சீக்கிரம் சென்சர் ஆகி நிறைய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். கதாநாயகி நல்லா கோமியாக இருக்குங்க மேடம், பார்க்குறாங்க, நம்மளுக்கு சொல்லலையே எல்லாரையும் சொல்கிறானேன்ட்டு. ஆமாம், நல்லா வருவீங்க. நல்லா சாங்ஸில் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னொரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் தொடர்ந்து பாட்டு எழுதுங்க. ஆமாம், ஏற்கனவே என்னென்னா இந்த டேரக்டர்லாம் பாட்டு எழுதுறாங்கன்ட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து திசை திருப்பணும்னா நீங்கள் ப்ரொடியூசர் பாட்டுன்னா அப்பா அதுக்கு அவங்க பரவாயில்லன்னு வரணும்ல. அதுக்கு டைரக்டரே பரவாயில்ல திட்டிக்கிருக்காங்கல்ல, உதயகுமார் எழுதுறாரு, பேரரசு எழுதுறான், நீங்கள் எழுதிக்கிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு அவங்க பரவாயில்லன்னா நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் காப்பாற்றுங்க, எங்களை எழுதி காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. சார் நான் உங்க பெரிய ஃபேன் சார், உங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுறாருன்னு நினச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி அவனுக்கு போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் சார். சரி, ஏதோ பையன் விளையாட்டு போல ஏதோ சொல்றான் உங்களுக்கு, சொல்லு பாட்டுன்னு. அப்புறம் சொன்னா அந்த கதையில வந்து அந்த லீட் கேரக்டர் யாருப்பா பண்றது கேட்டேன். சார் நீங்க தான் சார். என்னப்பா சொல்ற அப்படின்னு. இல்ல இது இந்த கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணுவோம். அப்பா நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்றியாப்பா அப்படின்னு. இல்ல சார் இந்த கேரக்டர் நீங்க கரெக்டா இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யாருப்பா டைரக்டர் அப்படின்னு. சார் நான் தான் சார் படம் எடுக்க போறேன். என்னப்பா 19 வயசுல இருக்காது போல, சின்ன பையமா இருக்க, நீ எடுக்கிறேன்றியா அப்படின்னு. இல்ல சார் நான் எடுத்துருவோம் சார். இல்லை ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கியா? இல்ல சார் நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்ப எப்படிப்பா எடுப்பேன்? இல்ல சார் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி ஏதோ விளையாட்டு போல சொல்றானே, சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி சார் டேட் கொடுத்தீங்கன்னு எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி இது என்னதான் பண்றான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடிச்சு ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணான். நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, ஒண்ணுமே தெரியாம ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி ஓடிடியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றோம். சரி டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா. சரிப்பா ஃபர்ஸ்ட் ஏதாவது போஸ்ட் எதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னா. சார் நீங்க எத்தனை படம் இது நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான்.
நான் சொன்ன ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமா இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் நான் விட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அமிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத் ராமின் 200வது படம் கசகசா, இந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனாரு. எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல சொன்னேன் 200 படம்னு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம நடிச்ச படத்தை எல்லாத்தையும் ஆன்லைன்ல தேடி 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 பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடிச்சது. எனக்கு ஞாபகத்துல இருந்தது. அது சரி, ஓகே, பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிட கூடாதுல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கிறதுக்காக தேடி பார்த்தேன். ஒரு 3 படம் மட்டும் கம்மியா இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்கு, ஸோ அதில் இது அட்ஜஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுறேன் சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு, சார் நீங்க தான் இந்த கேரக்டர் பண்றீங்க சார் அப்படின்னு சொன்னாரு டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர், ஸோ நீங்க பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சாரு. நான் உண்மையில இதை எதிர்பார்க்கல. சம்பத் ராமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு வச்ச உடனே எனக்கு உண்மையிலேயே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராமின் சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலாம் கூட, பட் அந்த சம்பத் ராமின் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமா ஃபீல்டு இருக்கோம். இந்த மாதிரி வரதுங்கிறது நம்மளும் சின்னதா பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரவானும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய நல்லா நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குறது. அந்த படம் அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில் குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகா வேலை வாங்கி என்னை நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குநர்களுடைய நடிகர். நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிலாம் போறது இல்லை. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்றாருங்கிறது நல்லா அழகா உள்வாங்கி அதை வந்து நடிப்பா வெளிப்படுத்துவோம். அப்படிதான் வந்து திருப்பாச்சி படத்துல நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, லைட்டா மொட்டை தலையோட இருந்திருப்பாங்கல்ல. பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பார்த்துருப்பீங்க, பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அதுல வந்து நான் நல்லா நடிச்சேன்னு நிறைய பேர் பாராட்டாங்க. அது முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடிச்சு காமிச்சாரு. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் நடிச்சு காமிச்சாரு. அப்படியே அதை நடிச்சேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டா யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைன்ல சோசியல் மீடியாவில் வந்தது எனக்கு காமிச்சாரு. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா. இப்போ வரும்போது நம்ம கமலா தியேட்டர்ல அவ்வளோ பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போ சம்பத் ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலே நடிக்க முடியுது. ஸோ இத்தனை படங்கள்ல என்னுடைய இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு போய் பார்த்து அவங்கள வந்து தொல்லை போயிட்டே இருப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்துல மக்கள் பார்த்தார், அவங்க மைண்ட்ல இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும் என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுநாடு டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பிரஸ் மீடியா நீங்க தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம் விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். சாரி வரேன் சார். உண்மையிலேயே 3 பாடல்கள் கூட ரொம்ப அற்புதமா இருக்கு சார். உங்களுடைய முதல் படத்துல நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளவு ஹிட். அது அப்படி ரசிச்ச அந்த சாங்ஸ் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுல நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சார். மிகப்பெரிய இந்த
இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடிக்கும். வாழ்த்துக்கள். நன்றி சார்.